ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட நிறைய ப்ளவுஸ் இருக்காது, பட் கொஞ்சம் கிராண்டான ப்ளவுசஸ் எல்லாம் கொஞ்சம் மினிமலாக எனக்கு தேவையான அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நான் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிறது மேக்ஸிமம் 5 ப்ளவுசஸ், இன்னும் ஒரு 2-3 ப்ளவுஸ் மட்டும் அம்மா வீட்டில் இருக்குது. அதெல்லாமே நான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இங்கே இருக்கிற ப்ளவுசஸ் மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மிச்ச ப்ளவுஸ் வந்துட்டு வேறு எப்போயாச்சும் ப்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய ப்ளவுஸ் வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நான் போட்ட ப்ளவுஸுமே நான் இன்னுமே மெயின்டைன் பண்ணுறேன். நான் எப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது வந்துட்டு ஒரு போட் நெக் வச்சு சூப்பர் யூனிக்காக இருக்கும். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் சாரீ மெட்டீரியல் இல்லாமல் தனியாக மெட்டீரியல் வாங்கி தைச்சேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ரெட் கலர் வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இதில் ஒயிட், கோல்டு, ரெட் அது அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு போட வச்சேன். ஏன்னா அப்போ வந்துட்டு எல்லா சாரீக்குமே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம், ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். டேசல்ஸுமே வந்து மினிமல் தான் கொடுக்க சொன்னேன். ஏன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு டேசல்ஸுக்குமே வந்து சார்ஜ் பண்ணுவாங்க தனியாக. அதனால் வந்துட்டு எல்லா டேசல்ஸும் நான் வந்துட்டு மினிமலில் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ப்ளவுஸ் இது வந்துட்டு 6 இயர்ஸ் பேக் என்னோடய பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்றைக்கி தைக்க வச்சது. 5 இயர்ஸ் பேக். இதுதான் நான் வச்சுருக்கிறதுலே கிராண்டான ப்ளவுஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு 8,000 கொடுத்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா அது இதுதான். ஏன்னா என்னோடய வெட்டிங் கூட வந்துட்டு ஃபுல் கோவிடில் நடந்ததால் பெருசாக தைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தைச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி தைக்க வச்ச வ்ளாக் இது. வந்துட்டு நான் 8,000 தைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என் ஹஸ்பண்ட்ஸு கொடுத்துட்டு வந்துட்டு நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவராக தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் வந்து இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட்டாக என்கிட்ட வந்து எல்லாமே செக்குடு பேட்டர்ன், அப்புறமா வந்துட்டு பீட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா ஜர்தோசியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட்ஸில் தான் வரும். இதே 8K, இதில் வந்து ஜர்தோசி போட்டோன்னா 10 to 15K வரும் அப்படின்னாங்க. எனக்கு பீட்ஸே போதும். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம ஏதாச்சும் கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோமே தவிர எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாச்சும் வெட்டிங், ரிசப்ஷன் அந்த மாதிரி அப்படிங்கிறதுனால தான் யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுனால நான் பீட்ஸ்லேயே போயிட்டேன். லுக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு நான் மினிமலாக தான் வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே ஒரே பேட்டர்னாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மாட்டிக்கும். இதெல்லாமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. இல்லைனா இந்த 8,000 தூக்கி குப்பையில் போடுற அளவு தான் வரும். ஏன்னா நம்ம காசு கொடுத்து தைச்சிருவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமே. அதுக்கப்புறமா இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ். ஏன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ்னால் அப்படிங்கன்னா, ஒரு பிங்க் கலரில் என்னுடைய எல்லா சாரீக்குமே இந்த கலர் வந்து மேட்ச் ஆகும். என்னோடய வெட்டிங் சாரீக்கு கூட இது மேட்ச் ஆகும். இதில் வந்து கீழே வந்து பீட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 3,100 வித் ஸ்டிச்சிங்கோடு கொடுத்துருந்தேன். இப்போ நானே ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் டைம் இருந்துச்சுன்னா நானே பண்ணிக்குவேன். நான் பண்ணதும் ஒன்று காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் பண்ணதும் அதுக்கும் காட்டுறேன். இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் ஒர்க் தான். டேசல்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இதுதான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிறதுலே நான் நினச்ச மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பையன் காது குத்துக்கு வந்துட்டு இந்த டிசைன் தான் நான் வந்துட்டு என்னோடய வெட்டிங்க்கு வந்து போடணுன்னு நினச்சி எல்லாருக்கிட்டையும் கேட்டது. அப்போ கேட்கும்போது இது வந்துட்டு ஃபுல் லாக்டவுனில் பண்ணுறேன் அப்படின்னா 15,000 கேட்டாங்க. எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணவே இல்லை. அதுவுமே வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் இருந்தது. நீங்கள் இப்படி கொரியர் தான் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் இருந்தது. சரி வேண்டாம், சிம்பிளாகவே தைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதுவுமே கொஞ்சம் ஒர்க் வச்ச மாதிரி தான் தைச்சேன். வேணும்னா அதை நான் எப்போயாச்சும் காட்டுறேன். இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் காட்டுறதுனால நான் இது மட்டும் காட்டுறேன். இதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி பாட் நெக் வச்சு தைக்க வச்சது. இதுக்குமே வந்து பெரிய பார்டர் கொடுத்துருக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா லுக்காக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பார்டர் வச்சு தைக்க வச்சுருக்கேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ப்ளெயின் மெட்டீரியல் எடுத்து தைக்க வச்சது ரா சில்கில். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் பண்ண முடியும்.
நீங்கள் வந்து ஆஃப் சாரீ கட்டுறீங்க, இல்லை சாரீ கட்டுறீங்க, ட்ரெடிஷ்னலாக எந்த இது ட்ரெஸ் போட்டாலுமே வந்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காஸ்ட் கட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒர்க் வந்துட்டு மினிமலாக வச்சுக்கோங்க. ரொம்ப வந்துட்டு ஹெவியாக போனீங்கன்னா நிறைய காசு வந்துட்டு வேஸ்ட் ஆகும். அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இது நான் பண்ண டிசைன் ஃபஸ்ட்டு நான் ஆரி ஒர்க் பண்ணி தைக்க வச்சது. இது வந்துட்டு ஃபுல்லாக கர்தானா பீட்ஸ் வச்சு ஒரு திக்கான பார்டர் கொடுத்து தைக்க வச்சேன். நெட் கிளாத் கொடுத்து தைக்க வச்சேன். ஆனால் போடும்போது செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் தெரியாமல் அது தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காய போட்டேன். ஃபேட் ஆகிடுச்சு. அது போடவும் முடியல, பட் தூக்கி போடவும் முடியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் வந்துட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மெமரி இல்லையா, ஃபஸ்ட் டைம் நான் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இது போட்டதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்குமே சேம் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கலருமே வந்துட்டு செம்ம அல்டிமேட் கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரண்ட்லேயுமே வந்து அதே மாதிரி கொடுத்துருந்தேன். டைலருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணதில் கூட அவங்க நல்லா பண்ணாங்க. நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்குவேன். அதில் வந்துட்டு இந்த ப்ளவுஸை வந்துட்டு அப்படியே வைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டோன் எல்லாமே வந்து விழுந்துரும் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து பேக் பண்ணி வைக்கிறேன். இன்னும் மிச்ச ப்ளவுஸ் எல்லாம் எப்படி வைப்பேன்னா, அது வந்துட்டு நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கு காமிக்கிறேன். இந்த பீட்ஸ் இருக்குல்ல, அந்த பீட்ஸ் வந்துட்டு உள்ளே வர மாதிரி, இல்லைன்னா மாட்டிக்கும். அதனால உள்ளே வர மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி வச்சுருவேன். டேசல்ஸுமே அதிலே சுற்றி வச்சிட்டோன்னா அது வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட 2-3 கவர் இருக்குன்னா நீங்கள் வந்து தனித்தனியாக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எத்தனை நாளானா யூஸ் பண்ணலாம். உள்ளே வந்துட்டு கிளாத் விட்டு தைக்க சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு வேளை குண்டாயிட்டிங்கள இல்லை ஒல்லி ஆயிட்டிங்க அப்படின்னா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ளே வந்துட்டு கிளாத் விட்டு தைக்க வைங்க. அதுதான் வந்துட்டு ஆரி ஒர்க்கில் மெயின் வந்துட்டு சூப்பரான விஷயமே வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு ஒரு ப்ளவுஸ்க்கு 3000, 5000, 6000, 8000 அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். அதனால் வந்துட்டு நான் வந்து இப்படி பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அட்டை பாக்ஸ் வரும்ல, ஏதாச்சும் ஒரு அட்டை பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே வச்சு நான் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். நான் வந்துட்டு எப்பவுமே மெட்டீரியல் எடுத்து தான் தைக்க வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நிறைய ப்ளவுஸ் கூட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.